வணக்கம். பல ரீசர்ச் ரிப்போர்ட்ஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பேச போறோம். நாங்க எடுக்கிற இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் செஞ்சு எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களை இன்னும் அதிகமா ஊக்குவிக்கும். இந்த ரிப்போர்ட்ஸை மேலோட்டமா பார்க்கும்போது இந்திய சந்தை பத்தி ஒரே பாசிட்டிவ் செய்திகளா இருக்கு. ஜெஃப்ரீஸ் 15% வளர்ச்சி பற்றி பேசுறாங்க, உள்கட்டமைப்பு துறை நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் ஆழமா தோண்டி பார்த்தா சில முக்கியமான முரண்பாடுகள் தெரியுது. சிமெண்ட் துறையில ஒரு சிக்கல், டெக்னாலஜி துறையில ஒரு உலகளாவிய சவால்னு சில விஷயங்கள் இருக்கு. இந்த பாசிட்டிவ் தலைப்புச் செய்திகளுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கும் உண்மையான நிலவரம் என்ன, அதைத்தான் நாம இன்னைக்கு உழைச்சு பார்க்க போறோம். தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. நாங்க இப்போ போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் மற்றும் உங்க போர்ட்ஃபோலியோவை மறுசீரமைக்கிற சேவையை வழங்குறோம். இதுல ஆர்வம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. ஆமா, நீங்க சொன்னது ரொம்ப சரி. மேலோட்டமான பார்வைக்கும் ஆழமான புரிதலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. முதல்ல இந்திய பொருளாதாரத்தோட ஒட்டுமொத்த கண்ணோட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உள்கட்டமைப்பு, டெக்னாலஜி, ஃபைனான்ஸ் மாதிரி ஒவ்வொரு துறைக்குள்ளேயும் போய் ஆய்வாளர்கள் என்ன முக்கியமான விஷயங்கள்ல சுட்டி காட்டுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். சூப்பர். அப்போ ஜெஃப்ரீஸோட இந்தியா ஈக்விட்டி ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அவங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்கிற மாதிரி தெரியுதே. FY27க்கான MSCI இந்தியா EPS வளர்ச்சிக்கான கணிப்பை 15% வரைக்கும் உயர்த்திருக்காங்க. இது ஒரு பெரிய நம்பர். ஆமா, இது நிச்சயம் ஒரு பெரிய நம்பர் தான். ஆனா இதுக்கு அவங்க சொல்ற காரணங்கள் தான் இன்னும் சுவாரஸ்யமானது. முதல் காரணம், பணவீக்கத்தால பேயரளவு GDP, அதாவது நாமினல் GDP வளர்ச்சி அதிகமா இருக்கு. ஓகே. சிம்பிளா சொன்னா, பொருட்களோட விலை ஏறதால கம்பெனிகளோட மொத்த வருமானம் பேப்பர்ல அதிகமா தெரியுது. ரெண்டாவது முக்கியமான காரணம் பேங்கிங் செக்டர். MSCI குறியீட்ல வங்கிகளுக்கு ஒரு பெரிய வெயிட்டேஜ் இருக்கு. இந்த வங்கிகளோட நிகர வட்டி வரம்பு, அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ஸ் இல்லனா NIMS, சமீபத்துல குறைஞ்சிட்டு வந்தது. ஒரு நிமிஷம், இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? கண்டிப்பா. ஒரு பேங்க் நாம டெபாசிட் பண்ற பணத்துக்கு 3% வட்டி கொடுக்குதுன்னு வச்சுப்போம். சரி. அதே பணத்தை அவங்க கடனா கொடுக்கும்போது 8% வட்டி வாங்குறாங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த 5% தான் அவங்களோட மார்ஜின். ஓகே, புரிஞ்சது. இந்த மார்ஜின் சமீபகாலமா குறைஞ்சிட்டு வந்தது. ஆனா இப்போ அது செறிவிலிருந்து மீண்டு வர ஆரம்பிச்சிருக்குன்னு ஜெஃப்ரீஸ் சொல்றாங்க. அதோட கடன் வளர்ச்சியும் நல்லா இருக்கு. இது ரெண்டும் சேரும்போது பேங்கிங் செக்டர் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கும். இது ஒட்டுமொத்த மார்க்கெட்டுக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராங் பேஸ கொடுக்குது. ஓகே. அப்போ பொருளாதாரம் மற்றும் பேங்கிங் செக்டார் ஒரு நல்ல அடித்தளத்தை அமைச்சு கொடுக்குது. இந்த பாசிட்டிவ் பின்னணியில அடுத்து உள்கட்டமைப்பு துறைக்கு போகலாம். ஹிட்டாச்சி எனர்ஜி பத்தின நுவாமா ரிப்போர்ட் இருக்கு. அவங்க பை ரேட்டிங் கொடுத்து டார்கெட் விலையை 26,400 ரூபாயா உயர்த்தியிருக்காங்க. முதலீட்டு சுழற்சி, அதாவது கேபெக்ஸ் சைக்கிள் FY32 வரைக்கும் வலுவா இருக்குன்னு சொல்றாங்க. இங்க நாம கவனிக்க வேண்டியது, இந்த வளர்ச்சி எங்கிருந்து வருதுன்னு அவங்க சொல்றதுதான். வெறும் ரோடு, பாலம் கட்டுறது மட்டும் இல்ல. அவங்க ரெண்டு முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க. ஒன்னு, டேட்டா சென்டர்கள். ஹிட்டாச்சியோட வருமானத்துல சுமார் 15% இங்கிருந்து தான் வருது. ரெண்டாவது, ரயில்வே துறை. இது என்ன காட்டுதுன்னா, வளர்ச்சி இப்போ பாரம்பரிய உள்கட்டமைப்பை தாண்டி டேட்டா சென்டர்ஸ் மாதிரி புதிய கால டெக்னாலஜி உள்கட்டமைப்பு பக்கமும் நகருது. ஹிட்டாச்சி போன்ற நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு காரணம் டேட்டா சென்டர், ரயில்வே போன்ற பெரிய கட்டுமான பணிகள். இந்த மாதிரி எந்த ஒரு பெரிய கட்டுமான பணிக்கும் அத்தியாவசியமான ஒரு பொருள் சிமெண்ட். அந்த சிமெண்ட் துறையின் நிலைமை எப்படி இருக்கு? இங்கேதான் JP மார்கன் ஒரு சுவாரஸ்யமான புதிரை சுட்டி காட்டுறாங்க. அவங்க இந்த துறையில ஓவர் வெயிட்டா இருந்தாலும் ஒரு பிரைசிங் கனன்ட்ரம், அதாவது விலை நிர்ணய சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. இந்த விலை நிர்ணய புதிர்னா என்னன்னு பார்க்கலாம். ரிப்போர்ட் படி இந்தியால இருக்கிற டாப் 4 சிமெண்ட் கம்பெனிகள் மட்டும் அடுத்த 2 வருஷத்துல, 2 வருஷத்துலயா? ஆமா, அடுத்த 2 வருஷத்துல 115 மில்லியன் டன் புது உற்பத்தி திறனை சேர்க்க போறாங்களாம். இது ஒரு மிகப்பெரிய சப்ளை. இவ்ளோ சிமெண்ட் மார்க்கெட்டுக்கு வரும்போது என்ன நடக்கும்? விலை குறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுதான் இங்க இருக்கிற புதிர். இந்த கம்பெனிகள் முன்னாடி 2 வழிகள் இருக்கு. முதல் வழி, விலைய குறைச்சு புது கஸ்டமர்ஸ புடிச்சு தன்னோட மார்க்கெட் ஷேரை அதிகப்படுத்துறது. ஆனா இப்படி ஒரு கம்பெனி செஞ்சா போட்டிக்கு மொத்த கம்பெனிகளும் விலைய குறைப்பாங்க. இதனால மொத்த துறைக்குமே லாபம் குறையும். இது ஒரு விலை போர், பிரைஸ் வார். சரி, அப்போ ரெண்டாவது வழி, எல்லா பெரிய கம்பெனிகளும் சேர்ந்து ஒரு விலை கட்டுப்பாட்டை, அதாவது பிரைசிங் டிசிப்ளினை கடைபிடிக்கிறது. நாம யாரும் தேவையில்லாம விலைய குறைக்க வேண்டாம், மார்க்கெட்ல இருக்கிற தேவைக்கு ஏத்த மாதிரி விப்போம், நல்ல லாபம் பார்ப்போம்னு முடிவெடுக்கிறது. இதுல எந்த வழி அவங்க தேர்ந்தெடுக்க போறாங்கன்றதுதான் அந்த $1 மில்லியன் கேள்வி. இதுதான் அந்த பிரைசிங் கனன்ட்ரம். ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. ஒரு பக்கம் JP மார்கன் அதிக சப்ளை வர்றதால விலையில சிக்கல் வரும்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் MOSL JK சிமெண்ட்டுக்கு பை கொடுத்து 6,780 ரூபாய் டார்கெட் விலையோட நல்ல வளர்ச்சி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த இரண்டு அறிக்கைகளும் ஒன்றுக்கொன்று முரண்பாடா இல்லையா? JK சிமெண்ட் மட்டும் இந்த விலை நிர்ணய சிக்கல்ல இருந்து எப்படி தப்பிக்கும்? மிக சிறந்த கேள்வி. இதுதான் நாம ரிப்போர்ட்ஸ ஆழமா பாக்குறதுக்கான காரணம். இங்க முரண்பாட மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்குள்ள ஒரு நுணுக்கம் இருக்கு. JP மார்கன் சொல்றது ஒட்டுமொத்த இந்திய சிமெண்ட் துறைக்கான ஒரு பொதுவான சவால்.
ஆனா MOSL வந்து JK சிமெண்ட் மட்டும் பாக்குறாங்க. ஓகே. JK சிமெண்ட்டுக்கு வட மற்றும் மத்திய இந்தியால ஒரு வலுவான பிடிமானம் இருக்கு. அந்த பகுதிகள்ல இப்போ உள்கட்டமைப்புக்கான தேவை ரொம்ப அதிகமா இருக்கு. JK சிமெண்ட் சரியான நேரத்துல தங்களோட உற்பத்தி திறனை விரிவாக்கம் செஞ்சதால இந்த அதிகப்படியான தேவையை அவங்களால பூர்த்தி செய்ய முடியும். அப்போ அவங்களுக்கு டிமாண்ட் பிரச்சனை இல்ல. கரெக்ட். ஒருவேளை பெரிய நிறுவனங்கள் விலை கட்டுப்பாட்டை கடைபிடிச்சா JK சிமெண்ட்டுக்கு அது டபுள் ஜாக்பாட். ஒருவேளை விலைப்போர் வந்தாலும் அவங்களோட வலுவான பிராண்ட் மற்றும் டிமாண்ட் இருக்கிற ஏரியால இருக்கிறதால மத்தவங்களை விட சிறப்பா சமாளிக்க வாய்ப்பு இருக்குன்னு மோசில் நம்புறாங்க. புரிஞ்சுது. அப்போ இண்டஸ்ட்ரி பிரச்சனை வேற, ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோட பலம் வேற. சரி, இந்த பகுதியை டாடா ஸ்டீல் மூலமா முடிக்கலாம். இதுக்கும் MOSL பை பரிந்துரையோட 240 ரூபாய் டார்கெட் விலை கொடுத்திருக்காங்க. ஆமா, டாடா ஸ்டீல் கதை கொஞ்சம் வித்தியாசமானது. இங்க 2 நல்ல விஷயங்கள் ஒரே நேரத்துல நடக்குது. ஒன்னு, இந்திய உள்நாட்டு சந்தையில ஸ்டீலுக்கான தேவை ரொம்ப வலுவா இருக்கு, அது அவங்களுக்கு சாதகமா இருக்கு. 2வது, அவங்களோட ஐரோப்பிய பிசினஸ். அது ரொம்ப நாளா நஷ்டத்துல தானே இருந்தது. ஆமா, ரொம்ப வருஷமா அவங்களோட ஐரோப்பிய செயல்பாடுகள், அதாவது TSUK மற்றும் TSN நஷ்டத்துல ஓடிட்டு இருந்துச்சு. அது அவங்களோட மொத்த லாபத்தையுமே பாதிச்சுட்டு இருந்தது. ஆனா இப்போ அந்த ஐரோப்பிய பிசினஸும் கொஞ்சம் கொஞ்சமா நஷ்டத்துல இருந்து மீண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. உள்நாட்டு சந்தை வலுவா இருக்கும்போது பல வருஷமா பிரச்சனையா இருந்த வெளிநாட்டு சந்தையும் சரியாய் வர்றது நிறுவனத்துக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். ஓகே, அப்போ இரும்பு, சிமெண்ட் மாதிரி பழைய பொருளாதார துறைகள்ல ஒரு நம்பிக்கையான ஆனா சில சவால்களோட இருக்கிற ஒரு சித்திரம் தெரியுது. இப்போ இங்க இருந்து நேரா டெக்னாலஜி துறைக்கு தாவும், இங்க நிலவரம் ரொம்பவே கலவையா இருக்கிற மாதிரி தெரியுதே. ஆமா, டெக்னாலஜில ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு கதை இருக்கு. முதல்ல நல்ல செய்தியில இருந்து ஆரம்பிக்கலாம். கோஃபாஜ் CLSA நிறுவனம் இத ஹை கன்விக்ஷன் அவுட் பெர்ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் சேபர் நிறுவனத்து கூட அவங்க போட்டிருக்கிற ஒரு மெகா டீல். 1.56 பில்லியன் மதிப்புள்ள 13 வருஷகால ஒப்பந்தம். கேட்கவே பிரம்மாண்டமா இருக்கு. இதுல நாம பார்க்க வேண்டிய முக்கியமான வார்த்தை 13 வருஷம். இதுதான் ரெவென்யூ விசிபிலிட்டி, அதாவது வருவாய் வெளிப்படைத்தன்மைக்கு ஒரு சிறந்த உதாரணம். யோசிச்சு பாருங்க, ஒரு கம்பெனிக்கு அடுத்த 13 வருஷத்துக்கு இவ்ளோ வருமானம் நிச்சயம்னு தெரிஞ்சா முதலீட்டாளர்களுக்கு எவ்ளோ நம்பிக்கை வரும். ஆமா, நிச்சயமா. சந்தையில வர்ற சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களை பத்தி அவங்க கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதிரி நீண்ட கால ஒப்பந்தங்கள் ஒரு நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஸ்திரத்தன்மையை கொடுக்கும். ஒரு பக்கம் இப்படி ஒரு உறுதியான வளர்ச்சி, ஆனா மறுபக்கம் KPIT டெக் இருக்கு. கோல்ட்மன் சாக்ஸ் அதோட டார்கெட் விலையை 940 ரூபாவா குறைச்சு EPS மதிப்பீடுகளையும் குறைச்சிருக்காங்க. ஒரு குறுகிய கால இடையூறு, அதாவது நியர் டர்ம் டிஸ்ரப்ஷன் பத்தி பேசுறாங்க. என்ன நடக்குதுங்க? இது ஒரு சுவாரஸ்யமான நிலைமை. இந்த இடையூறுக்கு காரணம் KPIT தங்களோட பிசினஸ் மாடலை மாத்துறதுதான். அவங்க சொல்யூஷன்ஸ் அடிப்படையிலான வணிக மாதிரிக்கு சொல்யூஷன்ஸ் பேஸ்ட் பிசினஸ் மாடலுக்கு மாறுறாங்க. அப்படின்னா இது ஒரு ஓட்டப்பந்தய வீரர் தன்னோட ஓடுற ஸ்டைல முழுவதுமா மாத்துற மாதிரி. ஆரம்பத்துல அவரோட வேகம் குறையும், சில பந்தயங்கள்ல தோற்கலாம். ஆனா நீண்டகால நோக்குல இந்த புதிய ஸ்டைல் அவரை இன்னும் வேகமா ஓட வைக்கும்னு அவர் நம்புறார். KPIT செய்யறதும் அதுதான். இந்த மாற்றம் நீண்ட காலத்துக்கு நல்லது செஞ்சாலும் இப்போதைக்கு குறுகிய காலத்துல அவங்களோட வருமானம் மற்றும் லாபத்துல சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். கோல்ட்மன் சாக்ஸ் அந்த ஆரம்பகட்ட வேக குறைவை பார்த்து கவலைப்படுறாங்க. வாவ், அந்த ரண்டர் நாலேஜி நல்லா புரிய வைக்குது. சரி, டெக்னாலஜில 3வது ரிப்போர்ட். இத படிச்சதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. டிக்சன் டெக் பத்தினது. நாம டிக்சனை ஒரு உள்நாட்டு தயாரிப்பு நிறுவனமா பார்க்கறோம். ஆனா உலக அளவுல ஏஐக்கு தேவைப்படுற மெமரி சிப் எப்படி டிக்சனை பாதிக்கும்? இந்த இணைப்பு எனக்கு புரியல. இதை கொஞ்சம் விளக்க முடியுமா? இதுதான் உலக பொருளாதாரத்தோட சிக்கலான வலை. CLSA இந்த ரிப்போர்ட்ல இது ரொம்ப அழகா விளக்கியிருக்காங்க. இப்போ உலகம் முழுக்க ஏஐல பெரிய புரட்சி நடந்துட்டு இருக்கு. இந்த ஏஐ சிஸ்டம்ஸ் வேலை செய்ய உயர் பேண்ட்வித் மெமரி, அதாவது ஹை பேண்ட்வித் மெமரி சிப்கள் அதிக அளவுல தேவைப்படுது. சரி. அதனால உலகத்துல இருக்கிற பெரிய சிப் தயாரிப்பாளர்கள் எல்லாம் தங்களோட உற்பத்தியை இந்த ஹை பேண்ட்வித் மெமரியை தயாரிக்கிறதுக்கு ஒதுக்குறாங்க. இதனால மத்த பொருட்களுக்கு சிப் பற்றாக்குறை வருமா? கரெக்ட். ஸ்மார்ட் போன்கள், லேப்டாப்கள்ல பயன்படுத்துற சாதாரண மெமரி சிப்களோட உற்பத்தி குறையுது. தேவை அதிகமா இருந்து சப்ளை குறையும் போது என்ன ஆகும்? விலை ஏறும். விலை ராக்கெட் வேகத்துல ஏறும். ரிப்போர்ட்ல ஒரு அதிர்ச்சியான நம்பர் இருக்கு. DDR5 மெமரியோட விலை ஒரே மாசத்துல 119% உயர்ந்திருக்கான். நம்பவே முடியல. ஆமா, இதனால ஸ்மார்ட் போன் தயாரிக்கிற செலவு அதிகமாகும். CLSA என்ன சொல்றாங்கன்னா, இதனால ஸ்மார்ட் போன்களோட விலை 10-25% வரைக்கும் உயரலாம். இது குறிப்பா பட்ஜெட் விலை போன்களோட விற்பனையை ரொம்பவே பாதிக்கும். டிக்சன் மாதிரி நிறுவனங்கள் இந்த மாதிரி போன்களை தான் அதிகமா தயாரிக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான பாடம். இந்தியால மேக் இன் இந்தியா எவ்வளவு வலுவா இருந்தாலும் டிக்சன் போன்ற நிறுவனங்கள் உதிரி பாகங்களுக்கு உலகளாவிய சப்ளை செயினை தான் நம்பியிருக்காங்க. அதனால தைவான்ல நடக்கிற ஒரு AI சிப் பூம் இந்தியால ஒரு பட்ஜெட் போனோட விலையா பாதிக்குது. சரி, இப்போ சில தனித்துவமான நிறுவனங்களை பார்க்கலாம். முதல்ல ஆல்கெம் லேப்ஸ். ஜெஃப்ரீஸ் 6550 ரூபாய் டார்கெட் விலையோட பை கொடுத்திருக்காங்க. அவங்களோட மெட்டெக் ஸ்ட்ராட்டஜி மேல கவனம் செலுத்துறாங்க. இது ஒரு முக்கியமான வியூக மாற்றம்.
ஆல்கேம நாம ஒரு மருந்து தயாரிக்கிற கம்பெனியா தான் தெரியும். ஆனா இப்போ அவங்க வெறும் மாத்திரைகளை மட்டும் விற்காம மருத்துவ உபகரணங்கள், அதாவது மெடிக்கல் டிவைசஸ் துறையிலையும் பெரிய அளவுல இறங்குறாங்க. ஒக்லுடெக் மாதிரி கம்பெனிகளை வாங்குறது மூலமா எலும்பியல் மற்றும் இதய நோய் சம்பந்தப்பட்ட உபகரணங்களை விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பாடு மட்டும் விற்காம கிச்சன்ல பயன்படுத்துற ஹை எண்ட் உபகரணங்களையும் விற்க ஆரம்பிக்கிறது மாதிரி. அவங்களோட இலக்கு ரொம்ப பெருசு. அடுத்த 5 வருஷத்துல இந்த மெட்டெக் விற்பனைய 1000 கோடிக்கு கொண்டு போகணும். அதுவும் 20-25% EBTA மார்ஜினோட. இது அவங்களோட வருமானத்தை பன்முகப்படுத்துற ஒரு சிறந்த வழி. அடுத்து சித்தியோட ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் பத்திய ரிப்போர்ட். இதுக்கு 650 ரூபாய் டார்கெட் விலையோட பை கொடுத்திருக்காங்க. இது ஒரு நிலையான சீரான வளர்ச்சி கதை மாதிரி தெரியுது. ஆமா, அவங்க கிட்ட இந்த பெரிய ஆச்சரியங்களை எதிர்பார்க்க முடியாது. ஆனா நிலையான வளர்ச்சிய எதிர்பார்க்கலாம். அவங்க 20-22% AUM வளர்ச்சி, நிலையான ஸ்ப்ரெட்ஸ், குறைவான கடன் செலவுகள்னு எதிர்பார்க்கறாங்க. இதுல அவங்க குறிப்பிடுற 2 நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். ROA மற்றும் ROE. ROA ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ். அவங்களோட ROA 4.4%க்கு மேல இருக்கு. எளிமையா சொன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஒவ்வொரு 100 ரூபாய் சொத்துக்கும் அவங்களால 4.4 ரூபாய் லாபம் ஈட்ட முடியுது. நிதித்துறையில இது ஒரு மிகச்சிறந்த செயல்திறன். ஓகே, இது ரொம்பவே சிறப்பான விஷயம். இது அவங்க சரியான கஸ்டமர்ஸ்க்கு சரியான ரிஸ்க்ல கடன் கொடுக்கறாங்கன்றத காட்டுது. அதனாலதான் இது ஒரு ஸ்டடி growth கதை. அருமை. அப்போ இந்த எல்லா ரிப்போர்ட்ஸையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருது? இந்திய சந்தைக்கு குறிப்பா உள்கட்டமைப்பு மற்றும் பேங்கிங்ல ஒரு பரவலான பாசிட்டிவ் கண்ணோட்டம் இருக்கு. ஆனா டெக்னாலஜி மாதிரி துறைகளுக்குள்ள போகும்போது ஒவ்வொரு கம்பெனியோட சவால்கள், உலகளாவிய சப்ளை செயின் சிக்கல்கள்னு படம் இன்னும் நுணுக்கமா மாறுது. நிச்சயமா. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இந்த தலைப்பை பத்தின உங்க எண்ணங்களை எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. நினைவில் வையுங்கள், இந்த உள்ளடக்கம் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே. எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க நிதி ஆலோசகரை அணுகவும்.